ஓகே. ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து, எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாமல் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறபடி போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையமாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாம். விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாம். நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ள உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறது. நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சதனம் உள்ளதுதான். நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சதனம் இல்லாமையாயிற்று. மேலும் விருத்த சதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சதனம் இல்லாமல் விருத்த சதனம் என்று எண்ணப்படும் அல்லவா? சுபாவத்தின்படி விருத்த சதனம் இல்லாதவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாயிருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சதனமும் உள்ளவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷரால் அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. பெரிய பேசேஜ், இருந்தாலும் மொத்தம் 3 காரியங்கள்: நியாயப்பிரமாணம், விருத்த சதனம், அப்புறம் உள்ளத்தில் யூதன். இங்க பார்ப்போம். இங்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறவர்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். நியாயப்பிரமாணம் அப்படின்னா என்னன்னா, தேவன் 10 கட்டளை கொடுத்தாருல்ல, 10 கட்டளை மோசே இடத்துல கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதனுடைய விவரத்தை என்ன பண்றோம்னா, அதிகமான 400க்கு மேல சொல்றாங்க நியாயப்பிரமாணத்துடைய கட்டளைகள். அது எல்லாமே கை கொள்ளணும் அப்படின்னு பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு சொன்னாரு. இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி
அதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதை செய் இதை செய்யாது அப்படின்னு தான் இருக்கும். இதை செய் இதை செய்யாது அப்படின்னு. அது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது வந்து மற்ற புறஜாதிகள் வந்து இஸ்ரவேலரோட வந்து உடன்படிக்கை பண்ணி இந்த தேவனை நான் வந்து இந்த தேவனோட நான் உடன்படிக்கை பண்றேன் அப்படின்னு சேரும் போது அவங்களும் அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளலாம். இதுல என்ன பிரச்சனைனா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. யாராவது வந்து இந்த நியாயப்பிரமாணம் ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளலாம். இந்த நியாயப்பிரமாணம் எதுக்கு உதவியா இருக்குது அப்படின்னா, தேவனிடத்துல சேர்றதுக்கு தான். அவங்க யாருன்னு காட்டுறதுக்கு தான் தேவன் அதை நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. அதை செஞ்சு நீதிமானா ஆவாங்களான்னா அப்படி ஆக மாட்டாங்க. நியாயப்பிரமாணத்தை செஞ்சா நீதிமானா ஆவாங்களான்னா ஆக மாட்டாங்க. நீதிமானா என்னப்படுவாங்க. என்னப்படுறது வேற, நீதிமானா இருக்கிறது வேற. ஏன்னா மொத்தம் 10 கட்டளையில 9 கட்டளை வந்து இதை செய் இதை செய்யாதன்னு இருக்கு. ஆனா லாஸ்ட் கட்டளை வந்து இச்சியாது இருப்பாயாக அப்படின்னு போட்டுருக்குது. அந்த இச்சியாது இருப்பாயாக எதை காட்டுதுன்னா, இருதயம் சம்பந்தப்பட்டது, உள்ளம் சம்பந்தப்பட்டது. அப்போ இது எல்லாமே செய்கையில வருது. ஆனா இது வந்து சிந்தனையில வருது. அப்போ சிந்தனையில வர்றத வந்து யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. அதை கவனிக்காம இஸ்ரவேல் ஜனங்க விட்டாங்க. தேவனை வந்து அதை பார்த்துட்டு அவங்களால முடியல அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வரணும்னு சொல்லிதான் அதை கொடுத்தாரு. இன்னொன்னு, மற்ற ஜனங்களுக்கும் இவங்களுக்கும் பெரிய வித்தியாசத்தை தேவன் காட்டி அந்த வித்தியாசத்தின் மூலியமா தேவன் தெரியணும், அதுக்காக நியாயப்பிரமாணம் கொடுத்தார். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தை அது என்னவோ பெரிய என்னவோ இவங்க வின் பண்ணி பிரைஸ் கொடுத்த மாதிரி அதை எடுத்துக்கினாங்க. நாங்கள் மாரல் வாழ்க்கையில வந்து நாங்கள் எல்லாமே கை கொள்றோம், நாங்கள் வந்து கரெக்டா இருப்போம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கின்னு அவங்களே கை கொண்டு, ஏதாவது ஓட்டப்பந்தயத்தை நானே ஓடிக்கிறேன், நானே என்ன பண்றேன் கப்பு தூக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை இவங்களே கை கொண்டு போவாங்களாம். இவங்களே நான் கரெக்டு அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்படியேதான் ஆயிடுச்சு. இதுல என்ன சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறவர்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாம கெட்டு போவாங்க. இப்போ வந்து ஹெல்மெட் போட்டு போனா ஃபைனுன்னு யாருன்னா தெரியாம இருந்ததுன்னா அந்த சட்ட விதிய தெரியாம கெட்டு போறான் இல்ல. இது ஹெல்மெட் போட்டு போனா ஃபைன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சா அவனா இருப்பான், உஷாரா இருப்பான். இங்க என்ன பிரச்சனைனா, நியாயப்பிரமாணம் இல்லாம கெட்டு போறாங்க. யாரு? புறஜாதி. இவங்க நியாயப்பிரமாணம் வச்சுக்கின்னு நிறைய பேரு கெட்டு சீரழிஞ்சு போனாங்க. எப்படின்னா, எங்களால எல்லாம் முடியும் அப்படின்னு காட்டினாங்க. முடிஞ்சது கதை. அதுல சொல்றாரு, எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ சொல்றாரு. அப்ப நியாயப்பிரமாணம் என்னத்துக்கு கொடுத்தாரு? நியாயப்பிரமாணத்தையும் குத்து பாவமும் செஞ்சாங்களாம். அவங்க எப்படி எப்படி இதுவாங்கன்னா, அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்பு அடைவாங்க. இது செஞ்சா உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லியே கொடுக்குறாரு. அதை செஞ்சும் தண்டனையை வாங்குறாங்க. நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பா நீதிமான் இல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களா ஆக்கப்படுவாங்க. கேட்கறது எல்லாமே கேட்கலாம். பிரசங்கம் பண்றது வந்து எல்லாமே நல்லா பிரசங்கம் பண்றாங்க, சூப்பரா பிரசங்கம் பண்றாங்க, நல்லா சரளமா ஸ்பீடா
நல்லா பிரசங்கம் பண்றாங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாம் பிரசங்கம் வந்து பெரியவங்களும் உருதான் கிடையாது, நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு நாங்களும் உருதான் கிடையாதுன்னு சொல்லிட்டு வயசானவங்க சின்ன பசங்க எல்லாருமே பசங்க. நம்ம வேற ஷார்ட் வீடியோவா வேற போறோம். ஒருத்தர் சொல்றாரு, நீ நிறைய வீடியோ போடுற, இந்த குரூப்ல போடாதேன்னு ஒருத்தர் சொல்றாரு. சரி, உன் குரூப்ல நான் போடல, போ, நான் வேற குரூப்ல நான் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு நான் வேற குரூப்ல எல்லாம் போறேன். ஏன்னா பிரசங்கம் பண்றதுக்கு ஆளு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டோடைய ராஜ்யத்தை வந்து ஆண்டோடைய சித்தத்தை செஞ்சு ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டுறவங்க தான் குறைச்சல். 2 ஃப்ரெண்டுங்க பாருங்க, பயங்கரமா மாம்சத்துல இறங்கிட்டாங்க. நான் நடுவுல பைபிள் இருந்ததுன்னா பைபிள் இப்படி நீட்டி இருப்பேன். பைபிள் இல்லை. 2 பேர் சண்டை போட்டுக்குன்னு அடிக்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. விட்டுருந்தா அச்சுன்னு இருந்திருப்பாங்க. ஏன்னா நாங்க எல்லாமே ஒன்னா ரசிக்கப்பட்டு ஒன்னா வந்தோம். ஆளுக்கு 20 வயசு நவ சொல்லுவாங்க, கீழே போட்டுனுக்குறாங்கன்னு. அந்த மாதிரி 20 வயசு சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஏசப்பாவை ஏற்று மாம்சத்துல இறங்கி இவன் அவனை கேவலமாத்திட்டு இருக்கான், அவன் இவனை கேவலமாத்திட்டு இருக்கான். அவனுக்கு என்ன சொன்னா அவன் கோவப்படுவானோ அதை இவன் திட்டான், இவனுக்கு என்ன சொன்னா கோவப்படானோ இவன் திட்டான். பார்த்தேன், அம்மா பிரமாணம் எங்கே, மறுபிறப்பு எங்கே, அது என்னது நான் பேசுறேன் நானும் எங்கே. நான் நின்று வேடிக்கை பார்த்தேன் பாருங்க. பார்த்துன்னா பிரதர் அப்படின்றாரு ஒரு, என்னடா கம்முனுக்குற நடுவுல பேசிட்டு அடையணும்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஒண்ணு முடிஞ்சுது. 2வது ரவுண்டு வந்தது பாருங்க, பயந்துட்டேன், நானே பயந்துட்டேன். விட்டு அச்சிப்பானுங்க பாருங்க, நிறுத்துறாயப்பா இவன் தான் நிறுத்திட்டேன். நான் விடுங்க பிரதர், பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, விடுங்க அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன பண்ணேன்னா விடுங்க அப்படின்ட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா, சரி எப்பவுமே சண்டை போட்டுக்கிற மாதிரி தானே இது பண்ணுவாங்க, வாய்க்காட்டு தகராறுன்னு சொல்லிட்டு போடுவாங்க. பார்த்தா அவரு அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஃப்ரெண்டு என்ன பண்ணாருன்னா, பிரதர் மறக்குங்க பிரதர்ன்றாரு. நானா பண்ணேன், விடுங்க பிரதர்ன்ட்டு. நான் எனக்கு தெரியும் ஏற்கனவே இந்த மாதிரிலாம் நடந்து அச்சிக்க மாட்டாங்க, நம்ம ஆண்டவருக்குள்ள வரோம், எப்படி சண்டை போட்டுப்பாங்க இன்னொன்னு. ஆனா 2வது ரவுண்டு ஒண்ணு வந்தது பாருங்க, எனக்கு அள்ளு விட்டுச்சு. ஐயோ, 2 பேரும் அச்சுப்பானுங்க அப்படின்ற மாதிரி. என்னடா என்ன பிரச்சனை உங்களுக்கு, நான் என்னவோ ஏதோ பேசிக்கிறானுங்க அப்படின்னு நினைச்சு விட்டேன். என்ன பிரச்சனைனா, எனக்கும் அந்த காரணத்தை கண்டுபிடிக்க முடியல பாருங்க. இவன் எதுக்காக இவனை கத்துறான்னு எனக்கு எதுவுமே புரியல. வீடியோ கூட கேளுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன காரணத்துக்காக நான் 2 பேரும் சண்டை போட்டுது, என்னதான் பிரச்சனை தெரிஞ்சதானே தீர்வு சொல்ல முடியும். இவனுங்களுக்கு ஏகப்பட்டது, இந்த இடியாப்ப சிக்கல்ன்ற மாதிரி ஏகப்பட்டது இருக்குது உள்ள, எதன்னு சரி பண்றது. இவனுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ணி வீடியோ பண்ணி முள்ளியும் நாத்து பயங்கரமா நட்டுனுக்குறானுங்க. அது இதுன்னு எல்லாமே கிளம்பி ஒன்னா வந்து அப்படி பொழியுது. நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படின்னு மடக்குவேன், எங்க இருந்து ஆரம்பிக்க எதுவுமே தெரியல எனக்கு. கொஞ்ச நேரத்துல எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஒருத்தர் வந்து சொன்னார்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல, என்ன பிரதர் அப்படி மடக்குங்க பிரதர், ஏன்னா நான் சொன்னா கேட்பாங்க. ஆனா 2வது ரவுண்ட்ல நான் பேசுறேன், கத்துறேன், காதுலயே வாங்க மாட்டாங்க 2 பேரும். எனக்கு மரியாதையே கிடையாது. ஃப்ரெண்டுங்க வேற, எல்லாம் ஒன்னா சின்ன வயசுல இருந்து பழக்கம், எல்லாம் ரசிக்கப்பட்டு எல்லாம் ஒன்னா. இப்ப நீங்க சண்டை போட்டீங்கன்னா சிஸ்டர் அப்படின்னா மரியாதை கொடுக்கும். இப்ப என் ஒய்ஃப்னா, கம்னு இருப்பாங்க. 3வது ஆளு மரியாதை கொடுப்பாங்க. இவனு சின்ன வயசுல இருந்து பண்ணி என்னைய கூட திட்டுற ஆளுங்க. நடுவுல நான் உள்ள பூந்து கம்னு இருக்கடா அப்படின்னு போறேன். அந்த ட்ரெயினை நிறுத்த முடியல என்னால, கம்பியை பூச்சி இழுக்கிறேன், அந்த கயிறை பூச்சி இழுக்கிறேன், நிற்கல ட்ரெயின். பயந்துட்டேன். அப்புறமா 2 பேரும் பிரச்சனை போங்க,
ஒழுங்கு முறைதான் போங்க, நான் மாம்சத்தை எடுத்துன்னு போயிட்டேன். ரெண்டு கிளம்பு கிளம்பு, 2 பேரும் இங்க இருக்க கூடாது, கிளம்பு அப்படின்ட்டு 2 பேரையும் அமுச்சு விட்டு அதுக்கு மூல காரணமே நான் தான்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஊழியத்துக்கு என்னவோ என்னவோ வந்தேன் பாருங்க. என்ன சொல்றாரு, எதுக்கோ கூப்பிட்டதுக்கு என்னவோ ஆயிடுச்சு. அப்புறமா ஒப்புரவாயிட்டாங்க 2 பேரும், மன்னிப்பு கேட்டு 2 பேரும் சமரசம் ஆயிட்டாங்க, சமாதானம் ஆயிட்டாங்க. என்னன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் நீதிமான் ஆக்கப்படுவார்கள் என்றாரு. கேட்கிறவர்கள் நீதிமான் கிடையாது, செய்யறவங்க தான் நீதிமான். அப்போ அன்புன்ற வார்த்தை அது செய்கையில தான் இருக்கு, செயல்ல தான் இருக்கு. ஏதோ நான் உன்னை நேசிக்கிறேன், உண்மையில் நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அன்பா இருக்கிறேன் என்றதை உள்ளத்தில் வைத்துக் கொண்டே இருக்கிறேன், நான் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னா நான் அது லவ் பண்றான்னா ரோஜா பூ எடுத்துன்னு முட்டி போட்டு கொடுப்பான். இல்லை எதனா பிடிக்கிறது, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, என்ன கலர்ல பிடிக்குதோ, என்னென்ன பிடிக்குதோ, டைரி மில்க் சாக்லேட்டா, வாட்சா, இந்த ட்ரெஸ்ஸா, அந்த ட்ரெஸ்ஸா, அங்கே போகணுமா, இங்கே போகணுமா, அங்கே ஈத்துன்னு ஓடணுமா, இங்கே ஈத்துன்னு ஓடணுமா, ஏன்னா ஹோட்டலுக்கு போனோமா, ஏன்னா பார்க்குக்கு போனோமா, பீச்சுக்கு போனோம், எதனா செய்யணும். அதான் இல்லை, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் தொழுவாவே இருக்கிறேன்னா, நான் அன்பு காட்டுறேன், நான் தொழுவாவே இருந்து கொண்டு இருக்கிறேன்னா அது அன்பு கிடையாது. அன்புன்றது செயல், செயல். இங்க சொல்றாரு எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் என்னன்னா பிரசங்கம் பண்ண ஒரு பக்கம் அது நந்தன்னு போட்டோம், ஒரு பக்கம் ஆண்டோடைய சித்தத்தை செய்யணுமே, அதுதானே முக்கியம். நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கணும். அப்புறமா பாருங்க, அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமா நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமா இருக்கிறார்கள். இப்போ பாத்தீங்கன்னா ஆண்டவருக்குள்ள இல்லாதவங்க கூட ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க. நான் பார்த்து ஆச்சரியப்படும். ஒரு இடத்துல நான் கூட்டமா இருக்கிற இடத்துல நான் பிரசங்கம் பண்ண போனேன்னா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணங்களை விட என்கிட்ட இருக்கு. இதுல வேற உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்றேன், அந்த மாதிரி இருக்கு. நிறைய ஜனக்கூட்டம் இருக்கும், அந்த ஜனக்கூட்டத்துல நிறைய பேருக்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், சில நெறிமுறை, அவங்க கிட்ட நல்ல பண்புகள் இருக்கும், நல்ல ஒரு சுபாவம் இருக்கும். என்ன சொல்றாருன்னா, புற ஜாதிங்க நியாயப்பிரமாணம் கிடையாது, ஆனா அதுலயும் ஒருத்தர் நல்ல அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே வாழ்வோம். ஒரு ரஷ்யக்கார பார்த்தோம்னா வயசு ஒரு 25 35 என்ன பண்ண, வெள்ளைக்காரங்கெல்லாம் மசாஜ் ரொம்ப விரும்புவாங்க, இதெல்லாம் சொல்லணும். மசாஜ் விரும்புவாங்க, மசாஜுக்கு போனா இது கொடுப்பாங்க, கமிஷன் கொடுப்பாங்க, ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் அப்படி வரும். டிராவல் பண்ண சார்ஜ் ஆச்சு, கமிஷன் ஆச்சு, அப்படியே அவங்கள நம்ம என்ன பண்ணலாம், மற்ற டூரு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எடுத்துன்னு போகலாம், டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் எடுத்துன்னு போகலாம். டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது, இங்கே வண்டலூர் ஜூ இருக்குது, மகாபலிபுரம் இருக்குது, மியூசியம் இருக்குது, பீச்சு, அந்த மாதிரி எல்லாம் எடுத்துன்னு போகலாம். ஒன்று காட்டினா அவங்க ரொம்ப பிடிச்சிச்சுன்னா அவங்க இன்னும் நல்லா டிராவல் பண்ணுவாங்க, அவங்கள வச்சு நல்லா என்ன பண்ணலாம், டப்பு சம்பாதிக்கலாம். அந்த மாரி தான். இப்போ அவங்களுக்கு ஒன்று காட்டினா அவங்க ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் எந்த போறேன், அவன் என்ன நினைக்கிறான்னா தப்பான மசாஜ் அப்படின்னு நினைச்சேன். தப்பான மசாஜ்னா நான் ஏன் சொல்ல போறேன், ஒரு பாசிட்டிவ் இந்த மாதிரி சொல்லலாமா, தப்பான மசாஜ் நினைச்சது இல்லை, இது வரைக்கும் எந்த பொண்ணும் நான் தொட்டது கிடையாது அப்படின்றான். எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு, என்னை விட இவ்வளவு நல்லவனாக இருக்கிறேன், என்னை விட இவ்வளவு நல்லவனாக இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். இது வரைக்கும் நான் இந்த பொண்ணையும் வேர்ஜன், ஒரு பொண்ணு தான் அந்த மாதிரி சொல்லணும் கண்ணின்னு, இவன் சொல்றாங்க கண்ணின்னு.
எனக்கு எனக்கு கண்ணி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்ன ரொம்ப பாதிச்சுது அது மனச. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இதே ஓடினே இருக்கு. ஒரு அதாவது அவன் எங்க இருந்தோ வந்திருக்கிறான். எந்த நாட்டுல இருந்தே அவனை சொந்தக்காரங்க யாரும் பார்க்கல, அவங்க தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. ஒரு சம்பவத்தை சொல்றேன். தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. அவன் என்ன வேணா பண்ணலாம், எங்க வேணா போய் என்ன பொண்ணுங்கிட்ட போலாம், என்ன வேணா பண்ணலாம், எங்க வேணா இஷ்டம் போல வாழலாம், குச்சிட்டு கும்மால் அடிக்கலாம். ஆனா கரெக்டா இருந்தான். என்ன கேக்குறான், தப்பான இது இல்ல 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 தப்பு இல்ல, ப்ரொஃபஷனல் பாடி மசாஜ் கரெக்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே தான் வந்தான். இன்னொரு கூட்டம் ஒண்ணு இருக்கு, இந்த பாஸ்ட் குடும்பங்கள்லாம் இருக்குது, ஏன்னா ஒழுக்கமா பிள்ளைங்களை வளர்ப்பாங்க, நடக்கணும் அப்படி நடக்கணும் சொல்லி ஒழுக்கம் 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 ஒழுக்கம்னு சொல்லி அந்த மாதிரி வளர்த்த பாஸ்டருடைய பிள்ளைங்களை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பைபிள் காலேஜ் கிட்ட போய்க்கிறாங்க. பைபிள் காலேஜ் கிட்ட போய் விட்டுக்கிறாங்க. பைபிள் காலேஜ் விட்டு அங்க சேர்க்கறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வெளிநாட்டுல இந்த பிள்ளைங்களை என்ன பண்ணிக்கிறாங்க, எதுன்னு போய் ஒரு கேம்போ ரொம்ப இது பண்ணிக்கிறாங்க. அவனுக்கு ஏதோ டூருக்கு ஏதோ போய்க்கிறாங்க. அப்பதான் அவனுக்கு 9 ரூபாய் வெளியே வந்துதான் பாருங்க. அவன் குஷ்டு மலாந்துன்னு கிடக்குறான். என்னடான்னு பார்த்தா பாஸ்டர் பிள்ளைங்க. டாக்டர் புள்ள சீக்கு, போலீஸ் புள்ள என்னவோ வரும், டீச்சர் புள்ள மக்கு, போலீஸ் புள்ள சீக்கு இன்னும் வரும், பாஸ்டர் புள்ள அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. நல்லா இருக்கும் அந்த இது. அப்போ ரொம்ப ஒழுக்கம் 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 ஒழுக்கம்னு ஒருத்தனை போட்டு அடப்பிச்சு வைக்கும் போது அவன் பாக்குறான், எங்கன்னா சுதந்திரம் வரும்போது கீச்சு தள்ளிடுறான் எல்லாத்தையும். வாங்கடா, நீங்களாவது உங்க சட்டமாவது உங்களுடைய நியாய பிரமாணமாவது உங்களுடைய ஒழுக்கமாவது இதுவாகுது அதுவாகுது, பாஸ்டர் புள்ளியாவது இதுவாகுதுன்னு சொல்லிட்டு அவன் என் பாஸ்டர் சொல்லும் போது ரொம்ப காமெடியா இருந்து அவன் குஷ்டு குஷ்டு விழுந்து கிடக்குறான், குச்சிட்டு விழுந்து கிடக்குறான். என்னன்னு பார்த்தா அவன் பார்த்துக்கிறான், எல்லாம் ஒரு நாள் வரட்டும் வச்சு வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு ஆளு கோதால இறங்கிட்டார். இந்த மாதிரி இருக்குது. இதுல என்னன்னா பாருங்க, கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க சில கேரக்டருங்க ஏடாகடமா இருக்கும், கிறிஸ்தவர்கள் அல்லாதவங்க நல்லா கரெக்டா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, குற்றப்படுத்துவாங்க. நாங்களே கரெக்டா இருக்கிறோம், நீ என்ன பைபிள் தூக்கின்னு தெரியல, இல்ல வேற சாட்சி வேற சொல்ற, நம்மளுடைய இதுவே என்ன தெரியுங்களா, கிறிஸ்தவ அப்படின்னால அன்பை காட்டுறதுதான் ஜனங்க பார்ப்பாங்க. இன்னொன்னு கேட்டா, இவன் அடிக்கணும்னு இவன் வந்து என்ன பண்ணுவான், அடி வாங்குவான். இதுல வேற எந்த வசனம் அவனுக்கு மனப்பாடமா தெரியுதோ இல்லையோ, புறஜாதிங்களுக்கு கடவுளை அறியாதவனுக்கு ஒரு கண்ணத்துல இருந்தா மறு கண்ணத்தை காட்டணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னது நல்லா ஞாபகம் வச்சுன்னு அடிக்க பார்ப்பான். நான் அந்த மாதிரி அடிக்க வரால, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுறது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக ஏசு அதற்கு சொல்லிக்கிறாருப்பா. அதையும் கொஞ்சம் செஞ்சுட்டு என்ன கொஞ்சம் அச்சுது அப்படின்னு நம்ம சொல்ல வருவோம். அந்த மாதிரி இருக்குது. இப்போ இவங்களுக்கு தாங்க அவங்களுக்குள்ளவே நியாயப்பிரமாணம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. யாரு? புறஜாதிகள். நியாயப்பிரமாணம் இல்லாமல் இருக்கிற புறஜாதிகள் தாங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க மனசாட்சி ஆண்டவர் உள்ளே வச்சிட்டார். மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அதுல நியாயப்பிரமாணத்தை எழுதி வச்சிட்டார். குற்றம் பாருங்க 15, அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று இருக்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என்ன பிரச்சனைனா,
இவங்களுக்கு தானே நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு, எங்களுக்கு நியாயப்பிரமாணமே கொடுக்கல, அதனால நாங்க இஷ்டம் போல இருக்கலாம்னு இருக்க முடியாது புறஜாதிகள். ஏன்னா அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு கொடுத்துருக்கிறாரு. அந்த மனசாட்சி என்ன சொல்லுது? தப்பு, இது ரைட்டு, இது நல்லது, இது கெட்டதுன்னு மனசாட்சி உள்ள சத்தம் போடுது. ஆமென், ஆமென். பாருங்க, அப்புறமா சொல்றாரு, என் சுவிசேஷத்தின்படி 16, தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும் அப்படின்னு. நீ யூதன் என்று பெயர் பெற்று, இதை பாருங்கன்னா, இது எனக்கு ஆச்சரியமான வாசனம். 16, என் சுவிசேஷத்தின்படியே என்ற சொல்லுங்க, என் சுவிசேஷத்தின்படியே, என் சுவிசேஷத்தின்படியே. நீங்க சொல்ல முடியும், உரிமையா சொல்றாரு பாருங்களேன். நற்செய்திய தேவனுடைய சுவிசேஷத்தன் இருக்குது, கிறிஸ்துவின் சுவிசேஷம் இருக்குது, அப்படின்லாம் இருக்குது. இங்க பவுல் சொல்றாரு என் சுவிசேஷம். இது ஆச்சரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். எப்படி உரிமை பாராட்டுறாரு. நீங்க சொல்லுவீங்களே, எங்க பாஸ்டர், எங்க சர்ச்சு, என் பிள்ளைங்க, என் மனைவி, என் புருஷன், என் அம்மா, என் அப்பா, என் வீடு, அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு உரிமை பாராட்டுறார் பார்த்தீங்களா? என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயத்திற்கு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும் அப்படின்ட்டு. நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலா இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி, பாருங்க எந்த அளவுக்கு தோல்ற தூக்கின்னு நெஞ்சு நிம்பின்னு இருக்கிறாங்க. யாரு? யூதர், இஸ்ரவேல் ஜனம். எனக்கு ஏசப்பா தெரியும், எனக்கு பைபிள் தெரியும், அது தெரியும், இது தெரியும்ன்ற. ஓகே, முக்கியமா இந்த ஒன்ன காட்டினா நீ யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படின்ற. நீ கிறிஸ்தவனா? நான் கிறிஸ்தவன், எனக்கு பைபிள் தெரியும், அது தெரியும், இது தெரியும், அப்படி இப்படின்னு நான் தேவனா இருந்திருக்கு, எனக்கு யாரும் போதிக்க வேணாம். ஓகே, கொஞ்சம் பக்கத்துல வா, போயிடுறாத, நான் சொல்றத பார்த்துட்டு அப்படின்ட்டு கூப்பிடுறாரு. நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையிருக்கிறாயே. எல்லாம் தெரியும்லப்பா அவனுக்கு, எல்லாம் தெரியும்ல. நான் சொல்றாரு, டேய், நீ உன்னை குருடனுக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியானாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. எல்லாமே தெரிஞ்சு உனக்கு. குருடருக்கு வழி காட்டுற, அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு வெளிச்சமா இருக்கிற, வாழ்ந்தா இந்த மாதிரி வாழணும். ஒண்ணுமே தெரியாதவங்க இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கலாம். அந்த நியாயப்பிரமாணம் அப்படிப்பட்டது, வாழலாம், நல்லா இருக்கலாம். பிரமாணம் விதி, அது அந்த பிரமாணத்தின்படி வாழ்ந்தா சூப்பரா இருக்கலாம், ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கலாம், இப்படி இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு இருக்குது நியாயப்பிரமாணம். உன்னை ஒருத்தர் தெரியாம கூடனா இருக்கிறான், அந்த காலத்துல இருக்கிறான், அவனுக்கு என்ன பண்ற? வழிகாட்டுற. நீ நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதுனால அவன் பாக்குறான், அப்படின்னா உன்ன மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கறவனுக்கு என்ன பண்ற? நீ வெளிச்சமா தெரியல. பேதைகளுக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்க, நியாயப்பிரமாணமே தெரியாம இருக்க, அவனுக்கு போதகனா நீ என்ன பண்ணலாம்? டீச் பண்ணலாம். இப்படிதான் இரு, நல்லா இருக்கலாம். சர்ச்சைக்கு வா, பைபிள் படி, ஜெபம் பண்ணு, ஆராதனை செய், கிறிஸ்தவங்களோடு சேர்ந்து. இப்படிதான் சொல்றது இது பிரமாணம், அது ஆவிக்குரிய பிரமாணம். இது மற்றவங்களால கை கொள்ள முடியாது, நம்ம ஆவியில மாற்றப்பட்டிருக்கும். ஆனா இங்க சொல்றது நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதுனால ஒருத்தன் மற்றவங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறான். வாழ்க்கை வாழ்ற, எப்பா சூப்பரா இருக்குது, உன்னுடைய சாப்பிட்றதுல இருந்து நீ
உடுத்துற உடையில இருந்து, நீ வாழ்ற வாழ்க்கையில இருந்து எல்லாமே செமையா இருக்குது, அழகா இருக்குது அப்படின்னு ஒருத்தன் பார்த்துட்டு நம்ம கிட்ட ஓடியாரும். கிறிஸ்தவனா, உண்மையா கிறிஸ்தவனா இருந்தா நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க, உன்னால மட்டும் எப்படி நல்லா இருக்க முடியுது, நல்லா இருக்கீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, சமாதானமா இருக்கணும், வந்து கேட்கிற அளவுக்கு வாழணும். இதைத்தான் சொல்றாரு. கூழனுக்கு உலகத்துல இருக்கிற ஜனங்க கூட்டாட்ட வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க முன்னாடி நீ போய் நின்று வழிகாட்டு, வாழ்க்கைன்னா இதுதான் அப்படின்ற மாதிரி நியாயப்பிரமாணம் இருக்குது. அதே சமயத்துல அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப வாழ்க்கையே நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துன்னு வாழ்றதுக்கே பிடிக்காம இதான் வாழ்க்கையா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வெளிச்சமா இருக்கும். நானும் அந்த மாதிரிதான் இருக்கும். ஒரு நாள் நானும் சாக வேண்டியது, கடவுள் என்ன காப்பாத்தி வச்சிருக்கிறாரு அந்த இயேசு அப்படின்னு நம்ம மற்றவங்களுக்கு சொல்றோம் பாருங்க, வெளிச்சம் போட்டுக்காங்க. உன் நிலைமையிலே உன்னை விட ரொம்ப மோசமா இருந்தேன் நான், ஆனா கடவுளுக்கு என்ன காப்பாத்து அப்படின்னு நம்ம வெளிச்சம் போட்டு காட்டும் போது என்ன ஆகுது, அவன் நம்ம இயேசு கிறிஸ்துவ பின்பற்றி வரான், நம்மள கிடையாது. நம்ம போற பாதையில வரலாம், ஆனா நம்ம யாரை பின்பற்றுறோமோ அவரை பின்பற்றுறதுக்கு அவன் என்ன பண்றான், இருக்கிற வாழ்க்கையை வாழ்றோம். அப்புறம் சொல்றாரு, பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியாகவும். குழந்தை ஒண்ணு ஆகி போயிருக்குது, கழுவி விடுறது யாரு? பெரியவங்க தான் கழுவி விடுவாங்க. குழந்தையா அந்த சின்ன கையை வச்சு கழுவிக்குமா? இல்ல. அந்த மாதிரி ஒருத்தவங்க குழந்தையா இருப்பாங்க. என் பசங்க இருக்கு பாருங்க, ஐயோ இந்த ரெட்டை பிள்ளைங்களை பெற்றுட்டு லைட்டை கிட்டலாம் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணுவோன்னா மேசிய பொண்ணு பத்துன்னு இருக்கும். இது பாத்ரூம் போயிட்டு மேலெல்லாம் வேற இழுப்பி விட்டுரும். என்னடா இது மயமயனுக்கு அது வேற இந்த சபினா பவுடர் போட்டா ஒன்னொன்னு சோப்பு தேய்ச்சா ஒன்னொன்னு போவாது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு தடவை வெளியே வந்து கழுவுற மாவு எல்லாம் இந்த லாக்டேஜன் பால் கழுவுறம் போவே மாட்டேங்குது. இது போயிடுச்சு, ஸ்மெல்லு போல சோப்ப போடு மேல. அந்த மாதிரி குழந்தையா இருக்கிறாங்க நிறைய பேர். நம்ம கிறிஸ்தவங்கள்லயே குழந்தையா வேற இருப்பாங்க நிறைய பேர். அவங்களாம் என்ன பண்ணோம், நம்ம தான் கழுவுவோம். ஐயே நான்லாம் கழுவ மாட்டேன், எனக்கெல்லாம் எரும மாடு மாதிரி இது கழுவிக்கிட்டோம் போவாங்க. இல்லைங்க, இது ஆவிக்குரிய உலகம். ஆமே, ஒன்னு ஒரு மாதிரி பண்ணியிருந்தா இருக்கும். நம்மளும் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கேட்டுக்கணும், எல்லாத்தையும் இது பண்ணிக்கணும். நீ பேசுமா, நீ பேசு ராஜா பேசு அப்படின்ட்டு கேட்டுன்னா இருக்கணும். அப்புறமா வச்சு வாங்கணும். பிச்சிருவேன், இன்னும் நீ வளரலையா அப்படின்னு அரவணைக்கவும் சரி. இப்ப நீங்க குழந்தை அடிச்சுனே இருந்தீங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும், பூச்சிக்காரன் வரான்னு ஓடுறோம். ஒரு பாஸ்டர்களை பார்த்து சர்ச்சில் இருக்கிற ஜனங்க பயப்படுது. ஏதோ ஒரு படத்துல என்ன நீ செருப்பால் அச்ச மாதிரியே இருக்குது, அது ஏய் உண்மையிலேயே செருப்பால தான்டா அச்சேன். அந்த மாதிரி ஒருத்தவங்க நம்மள அடிக்கிறது கூட தெரியாம அப்படி இருக்கிறாங்க. திட்டுறது கூட திட்டினீங்களா, அப்படியா சொன்னீங்க அப்படின்ற மாதிரி என்னத்த பண்றது. இவங்களுக்கு திட்டுறதுன்னு அசிங்கமான வார்த்தைய சொல்லி திட்டினாதான் திட்டு இந்த மாதிரி அவங்க ஏத்துக்கிறாங்க. நம்ம எங்களுக்கு பாஸ்டர் வந்துருக்கிறார், அவர் திட்டினா, உங்க அம்மா திட்டினா மறுபடியும் திட்டுறதுக்கு ஆசைப்படுவீங்களா நீங்க? உங்க அப்பா அம்மா திட்டினா, ஏன்னா பல்கரா பயங்கரமான வார்த்தையில மோசமான வார்த்தையெல்லாம் பிரயோகித்து திட்டுவாங்க. அந்த திட்டெல்லாம் மறுபடியும் இந்த திட்டம் வாங்கக்கூடாதுன்னு பார்ப்போம். எங்க பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் திட்டினான்னு வச்சுக்கோ மறுபடியும் திட்டுவாங்களாம் போல. அந்த அளவுக்கு மரியாதை கலந்து கனம் கலந்து அந்த அளவுக்கு நம்ம மேல மதிப்போட அப்படி பேசுவார் பாருங்க.
அந்த தப்பை ஏன்டா பண்ணோன்னு இருக்கும். ஆனா அந்த மாதிரி திட்டம் வாங்கணும் போல இருக்கும். எப்படி இருந்து பார்த்தீங்களா நம்ம திட்டு? இந்த மாதிரி திட்டு வாங்கியிருக்கிறீங்களா? நான் திட்டம் வாங்க ஒண்ணு குழந்தையாதான் இருக்கும். மேலேயே ஒண்ணுக்கு போயிடும், மேலேயே ஆகி போயிடும். நம்ம அதை என்ன பண்ணணும், பொறுத்துக்கணும். அந்த நாத்தத்தை வாங்கிக்கணும், அந்த இதெல்லாம் என்ன பண்ணணும். பரவாயில்ல போ, நான் தகப்பனாயிட்டேன். அதனால நம்ம பிள்ளைங்க தான். நம்ம புள்ளியே ஆயிட்டிய, நீ என் புள்ளியே ஆயிட்டிய அப்படின்னு என்ன பண்றோம். சரி நீ பேசு, நீ என்ன பண்ணு, பிரச்சனைகளை சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லு, வாங்கிக்கின்னு அப்படிதான் என்ன பண்ணும். உடனே நம்ம எல்லா இடத்துலயும் போட்டு கடிந்து கொண்டு திட்டிக்கின்னு ஊச்சி ஊச்சி கட்சின்னு கத்தினான்னு வச்சுக்க. என் அண்ணன் பொண்ணு ஒண்ணு குழந்தை என்ன தாத்தானு நறுக்குன்னு கொட்டுவேன். மொட்டை வராச்சு தாத்தா கீத்தான்னு வச்சுக்கோ, மூஞ்சி முகரெல்லாம் பேத்துரும், வாயெல்லாம் வச்சிரும். இதுல வேற அண்ணன் பொண்ணு வேற சொல்லி கொடுக்கும் அந்த பொண்ணுக்கு. தாத்தா வந்துக்கிறாரு, தாத்தா சொல்லு தாத்தா. ஏய் வாயை வச்சிரு, புதுசா எதனா இருந்தா உறவு முறை தான் பேசு. அங்கிள் அங்கிள் சொல்லி பரவாயில்ல, நான் அங்கிள் சாட்டிக்கிறேன். அப்பா சொன்னா கூட ஒத்து வர மாட்டேன். எதனா ஒண்ணு நம்மளுக்கு புதுசா கண்டுபிடிக்கணும். நம்ம தாத் அப்படின்னு கூட கூப்பிடலாம். தாத் தாத்து கூட நல்லா இல்லை. இல்ல மாத்துன்னு கூப்பிடு, ஏதோ ஒண்ணு மாத்திக்க, தாத்தா மட்டும் வேணாம். ஆமா நல்லா சரிங்க, வாய் விட்டு சரிங்க, நோய் விட்டு போயிடும், மனத்துல கவலை எல்லாம் போயிடும். ஓ ஆமா பாருங்க, இவ்வளவு நாள் கேரி பேக் அப்படியே சுருங்கி சொன்னேன். தாத்தா அவ்வளவுதான். தாத்தானா அப்பன்னு சொல்ல சொல்லு, தாத்தா. அது சின்ன குழந்தை பாருங்க, 2 வயசு தான் ஆக போகுது. ஆனா நான் சொல்றேன், குழந்தைங்க அது என்னை பார்த்தாலே பயப்படும், பயந்துன்னு ஓடும். ஆனா காசு கொடுத்தா மட்டும் கரெக்டா வாங்கி வச்சுக்கணும். ஆமா கொடுக்குறதெல்லாம் வாங்கிக்கணும். குழந்தை பயப்படுது என்னை பார்த்து. ஆனா கண்ணாடி போட்டு போவேன், ஒரு மாதிரி ஒர்க் பண்ண போவேன். ஏதோ ஃபர்ஸ்ட் டைமு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டுக்கிறேன் போல அந்த குழந்தைக்கு. ஏதோ ஒன்று நம்ம கத்திட்டோன்னு வைங்க, அந்த குழந்தை அதுக்குள்ள போயிடும். அந்த மூஞ்சை பார்த்தாலும் ஓடும், பயந்து ஓடும். அப்போ ஓடு. அப்போ நம்ம எத்தவொன்னே என்ன பண்ணக்கூடாது, எல்லாரையும் ஒன்று திட்டின்னு இருக்கக்கூடாது. ஒருத்தவங்க பாசிட்டிவ் மேல அன்பு இருக்கணும், மரியாதை இருக்கணும், கனம் இருக்கணும், மதிப்பு இருக்கணும். அவரா ஐயோ அவர்கிட்ட போகக்கூடாது. என் பிள்ளைங்களுக்கு கூட பாருங்க, திடீர்னு தப்பு பண்றாங்க. ஒரு இதுல வந்து குழந்தை வந்து நாய் கடிச்சிச்சு, அவங்க வீட்டுல சொல்லல, ஆனா குழந்தை செத்துச்சு. எதனாலன்னா அவங்க அப்பா அடிப்பாரு போட்டு. இப்ப இதெல்லாம் நான் சொன்னா தப்பா என்னை வந்து பாதிக்கப்படுவேன் அப்படின்னு ஒரு குழந்தை நினைச்சிச்சுன்னா அது பிரச்சனை எப்படி சால்வ் ஆகுறது? நம்ம சொன்னா எதுவுமே பண்ண மாட்டேன். என் பையன் பயங்கரமா போயிடும், என் பொண்ணும் போயிடும். ஏன்னா நான் சொல்லுவேன், வேற அப்பா இது வரைக்கும் உன்னை ரொம்ப மோசமா போட்டு அச்சுக்கிறேன், வாயிலத்து வந்து சொல்லு, நான் அப்படியே அமைதியா இருக்கிறேன் சொல்லுன்னுவேன். ஆமா அடிச்சது இல்லை. அப்ப ஏன் ரொம்ப பயப்படுறீங்க? அதட்டுவேன். இவங்க முன்னாடி கூட ஒரு மாதிரி மூஞ்ச காட்டுவாரு, இவரு இப்படி மூஞ்ச காட்டுறாரு, வீட்டுக்கு போனா எப்படி அடிப்பாரோ அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோணும். இப்படி மூஞ்ச இப்படி டென்ஷன் ஆகுறாரு, அப்படியே அப்படியே எரிமலை எப்படி வெடிக்கும்ன்ற மாதிரி வெடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி. இதுல வேற பிபி வேற 180 தான். டாக்டர் சொல்றாரு, எனக்கே பயமாகுதுங்க. அத நான் பயப்படுனாங்க, நீங்க ஏங்க பயப்படுறீங்க? என் ரத்த ஓட்டம் அப்படிதான் இருக்கும், சின்ன வயசுல இருந்து அப்படிதான் ஆகுது. என்ன வேற ரத்த கொதிப்புன்னு என் ஃப்ரெண்டு வேற கிண்டல் பண்ணுவேன். ரத்த கொதிப்பு. ஏன்னா நாங்க இப்ப என்ன நேரமும் கொதிச்சுன்னு தான் இருப்பேன். நம்மளை பார்த்தா, அதாவது வடிவேல் சொல்ற மாதிரி பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங்குன்ற மாதிரி நம்ம மேல் தோற்றமா அப்படி பயங்கரமா ஊன்னு இருக்கும். ஆனா உள்ள வந்து பலாப்பழம் மாதிரி மேல முள்ளும் இருக்கும். ஆனா உள்ள
அவ்வளோ தித்திப்புமா. தப்பு தப்பா சொல்லாது. தித்திப் தித்திப்பு. ஆ தித்திப் பலாப்பழம் உள்ள எப்படி இருக்கும்? சொல்ல சாப்பிட்டுக்கிறீங்களே. ஓகே, சும்மா கோச்சிக்காதுங்க சும்மா. ஸ்வீட்டா இருக்கும். எப்படிங்க இருக்கும்? நல்லா சத்தமா சொல்லுங்க. ஸ்வீட்டா இருக்கும். மேல 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 பார்த்துட்டு ஐயோ இப்படி இருக்குல்ல, இது எப்படி அறுக்குறது அப்படின்னு போயிட்டீங்கன்னா நீ ஸ்வீட் சாப்பிட முடியாது. அதுல கிட்ட வா. நம்ம ஓப்பனா வேற பேசுறோம், வெளிப்படையா பேசுறோம், ரொம்ப போல்டா பேசுறோம். ரொம்ப ஒரு சில சமயத்துல ஆக்ரோஷமா பேசுறோம். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு. ஒன்னொன்னு நான் இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு இதை கேட்டேன். எனக்கு இப்பயே வேணும். என்ன பிரதர்? ஆமா பிரதர், நான் அப்படிதான். நான் இப்பயே வேணும், ஒன்னே அவுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி. இப்பயே வேணும். நம்ம வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா இருக்கிறோமா? ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆள் தாங்க கரெக்டான ஆளு. அப்படி பண்ணக்கூடாது. வாழைப்பழத்துல ஊசி வச்ச மாதிரி போகணும், ஊசி வச்ச மாதிரி கொடுக்கணும்னா டேஞ்சர். மறைச்சி மறைச்சி பண்ணினுக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அது எப்போ அந்த போர்டை அழிச்சு மறுபடியும் எழுதுது இல்ல, ஒண்ணு ஒன்னா அழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணு. அப்புறமா என்ன பண்ணா ஒரு கவிதை எழுதலாம் அந்த போர்டு. ஏகப்பட்டது எழுதி மொத கடகடன்னு அழுறா, தண்ணியை ஊற்றி அந்த போர்டை கிளீன் பண்ணி கடகடன்னு எழுது. நல்லா டக்குன்னு எழுது. கொஞ்சம் கொஞ்சமா சாஃப்டா ரொம்ப அப்படியே அப்படியே தடவி கொடுத்து, அப்படியே கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களை அன்பு செலுத்துகிறார், உங்களை பாதுகாக்கிறார், பிரியமானவர்களே அப்படி இப்படின்னு போனோம்னா அது இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் அதை கழுவி கழுவிதான் விட்டுணும். நீ எப்போ தூக்கி நிக்க வைக்க போற? ஏய், ஊத்தா மட்டும் ரெண்டு போட்டு போ, ஓடு ஓடு, திரும்பி பக்கமா நட அப்படின்னு எப்போ இது பண்ண போறேன்? அப்ப நான் ஓடு அப்படின்னு எப்ப சொல்ல போறேன்? எப்ப பாரு தடவி 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 குத்துனுக்குறாங்க நிறைய பேர். ஒரு சில சமயங்கள்ல அப்படி தேவைப்படுதுதான், தடவி கொடுக்கறது நல்லதுதான். ஆனா எப்பவுமே இருக்கக்கூடாதுல்ல. எப்பதான் நீ புருஷனாவது, நீ எப்பதான் வந்து ஒரு ஆண் மகனா நிக்க? விக்டோரியா மகாராணியா எப்ப நிக்கிறது? வேற என்ன இருக்கு? ஜெயலலிதா மாதிரி எப்ப போல்ட் ஆகும்? சசிகலா மாதிரி வீட்டு வேலை செஞ்சுக்கின்னு இருக்க போறியா? ஒரே பேட்டியா கொத்துன்னு இருக்க போறியா? ஜெயலலிதா மாதிரி எப்ப ஆக போற? எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்துட்டு சொல்றாரு. குழந்தையா இருக்கிறவனுக்கு என்ன பண்ணு? உபாத்தியாரு ஹெல்ப் பண்ணு, ஹெல்ப் பண்ணும். அந்த பருவம் ஒண்ணு இருக்குது, அந்த பருவம். அந்த பருவத்துக்கு மேல நம்ம என்ன பண்ணணும்? விட்டுணும். பாருங்க, கழுகு என்ன பண்ணுமா? இந்த மாதிரி தான். ஆண்டவர், நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இந்த ஆட்டோவை நான் ஓட்டக்கூடாது, இந்த ஆட்டோவை விட்டு போகணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டேன். ஆட்டோவை பிடிங்க, ஒரே சோகமாயிட்டேன். அப்படியே மனம் சோர்வாயிடுச்சு. அதுல வேற கோல்டு வந்துச்சு, ஜுரம் வந்துச்சு, இதெல்லாம் வந்துச்சு, பிபி வேற வந்துச்சு. நான் தான் ஜெபம் பண்ண, நீ தாண்டா ஜெபம் பண்ண ஆட்டோ வானான்னு, அதனாலதான் புடுங்கின புடிங்கிட்டீங்கன்னு அழுவுற. புடிங்கிட்டீங்க. காரு வேணும்னு ஜெபம் பண்ணல, காரு வரும். ஆமே, காரு வரும். இப்ப வைராக்கியமா இருக்கிறேன், ஆட்டோ வானான்னு. காரு தான் நான் பிடிச்ச முயலுக்கு காலே கிடையாது, காதம் கிடையாது அப்படின்ற மாதிரி. கழுகு என்ன பண்ணுமா? கூட்ட என்ன பண்ணும்?
குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் கழிச்சு விட்டுறோமா குஞ்சுகள் என்ன பண்றது, பறக்கிறது. அந்த மாதிரி தான் கழிச்சு விட்டாரு. தடுக்கு 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 காப்பாத்துறேன். என்ன குஞ்சு நீ ரொம்ப என்னால முடியல. ஏன்னா எனக்கு தெரியும், நான் ஒய்ஃப்கிட்டே சொல்லிக்கிறேன், நம்ம ஃபைனான்சியலா முன்னேறி போறதுக்கு 3 வருஷம் தாக்கு பிடிக்கும். 1/2 வருஷம் போயிடுச்சு, இன்னும் 2.5 வருஷம் இருக்கு. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு கூட ஆகும். சொல்லிட்டேன் தீர்க்க தரிசனமா, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம ஆகும். ஆனாலும் ஏன்னா அந்த மாதிரி ஏடாகுடம் பண்ணியிருக்கிற மண்டை என் மண்டை ஏடாகுடமா போயிட்டு சம்பாரிச்சு கண்ட செலவு பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அதெல்லாம் ப்ரிப்பேர் ஆக தேவையில்ல. இந்த காசை பற்றி அருமை தர தேவையில்ல. அதை எப்படி சேர்த்து வைக்கணும்னு தேவையில்ல. ஏன்னா நிறைய பேருக்கு போதிக்கணும்ல, நிறைய பேருக்கு சொல்லணும்ல, நிறைய பேரை காப்பாற்றணும்ல, பொறுப்பா இருக்கணும்ல. பொறுப்பு இல்லாம எல்லாத்தையும் பணத்துக்குனதெல்லாம் பயங்கரமா செலவழிச்சுட்டு ஏடாவிடம் பண்ணு. ஒரு ஒரு பாட்டத்துக்கு போயிட்டு தூக்குவாரு ஆண்டவர்.